Hi student, 12th standard chapter 1 exercise 1.1 15th sum complete பண்ண போறோம். லாஸ்ட் சம் இந்த எக்ஸசைஸ்ல லாஸ்ட் சம். ஒரு மெசேஜ் நார்மலா என்கோட் மெசேஜ் வந்து டைப் பண்றாங்க. டைப் பண்ணி என்ன வரும்? என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸா நமக்கு क्वेश्चन ஃபார்ம் ஆயிருக்குது. ஃபார்ம் ஆயிட்டு அது என்ன வேணா மாத்தறோம். டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ஆர் கன்வெர்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அந்த என்ன என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் என்ன டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வரும்? அவங்க கோடிங்னா என்கோடிங் மெசேஜ் என்ன டைப் பண்ணிக்கிறான்னு பார்க்கணும். அந்த டைப்பிங்னா நமக்கு டைப் பண்ணி என்ன வரும்? டீகோடிங்கு என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னு செக் பண்ணணும். என்கோடிங் மெசேஜ் வந்து டீகோடிங் மெசேஜ் எப்படி நமக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த வேல்யூ வந்து என்ன வரும்? ஏ டு இசட் நான் ஏக்கு 1 கொடுத்துருக்கேன், பிக்கு வந்து 2, பே கொடுத்து 26 லெட்டருக்கு வேல்யூ கொடுத்துட்டு அந்த டீகோடு வேல்யூ வந்து இங்கே எங்கே வருதுன்னு செக் பண்ணி லாஸ்ட் ஒரு ஃபைனலாக நமக்கு என்ன வரும்? ஒரு 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 வேரியபிள் வரும், ஸ்டேட்மெண்ட் வரும், அது என்னன்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்கோடிங் மெசேஜ் வந்து நான் 2 - 3 24 டைப் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதை டைப் பண்ணிட்டு என்ன என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸாக நமக்கு நான் கன்வெர்ட் ஆன வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன கொடுத்துட்டாங்க? அது ஏ நம்ம டினோட் பண்ணிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அது நெக்ஸ்ட் நாம என்ன செக் பண்ண போகிறோம்? என்ன டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் இன்வெர்ஸா செக் பண்ண போகிறோம். அப்போ இன்வெர்ஸ் நமக்கு தெரியும், ஏ இன்வெர்ஸ் 1 டிட்டர்மின் ஏன்ட்டு அட்ஜன் ஏ தெரியும். அப்போ டிட்டர்மின் ஏ கண்டுபிடிக்கலாமா? அப்போ கண்டுபிடிச்சா இது ரெண்டு மட்டும் இப்போ -1, இது -2 வரும், +2 ஏன் ஃபார்முலா மைனஸ் 1 நாட் ஈக்குவல் டு இது இட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸிஸ்ட் ஆகுனா நமக்கு என்ன வரும்? இன்வெர்ஸ் ஃபார்மேட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அட்ஜன் ஏ ஃபார்ம் ஆகுது. அட்ஜன் என்ன பண்ணணும்? இந்த டயகனல் வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இருக்கிற வேல்யூ நான் சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோமா? அப்போ என்ன ஆயிடுச்சு? அட்ஜன் ஏ கன்வெர்ட் ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும்? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மின் ஏ 1 வேல்யூ இன்ட்டு அட்ஜன் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நமக்கு இந்த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து எதோட மட்டும் பண்ணணும்? என்கோடு மெசேஜ் இருக்குது ஒரு 2 வேல்யூ, இது கூட மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட் டீகோடிங் மேட்ரிக்ஸ் எவ்வளோ கன்வெர்ட் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, அப்போனா தான் என்கோடு மெசேஜ் மெசேஜ் இன்ட்டு டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸு மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ வரும். ஃபஸ்ட்டு ஒன்று அதே மல்டிப்ளை பண்ணால் 2, அப்போ 8 5 கன்வெர்ட் ஆகுது. அங்கே என்ன வரும்? அங்கே என்ன வரும்? என்கோடு மெசேஜ் டைப் பண்ணிக்கிறாங்க. அதே சேம் 24 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 16 வருது. ஓகே, அப்போ என்ன டீகோடு மேட்ரிக்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு? 8 5 12 16 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, சரி, ஓகே, இது டீகோடிங் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ என்ன வேரியபிள் வரும்னு செக் பண்ண, ஓகே, என்ன வேல்யூ வரும்னு செக் பண்ண போகணும். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ 1 to இசட் வரைக்கும் வேணாம் லெட்டர் எழுதிட்டு அது 1 to 26 வரைக்கும் வேரியபிள் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ எங்கே வரும்னு செக் பண்ணணும். 8 எங்கே நமக்கு என்னடா கேபிட்டல் ஹெச்சோட வேல்யூ இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு 5 எங்கே வருது? இப்போ நமக்கு இயில் வருது. ஓகேவா? 12 எங்கே வருது? நமக்கு எல்லில் வருது. 16 எங்கே வருது? நமக்கு பி. அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக வரும் ரிசீவ்டு கோடு எவ்வளோ வரும்? நமக்கு ஹெல்ப் என்ற வேல்யூ டைப் பண்ணிருப்பாங்க. ஃபைனலாக நம்ம நேரம் இப்போ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்லாம் நமக்கு ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு இன்புட் வேல்யூ கொடுத்தானா அவுட்புட் எதே ஒரு வேரியபிள் கண்டிப்பாக வரும். நிறைய டைப் பண்ணுறோம், அது எல்லாம் கோடிங் பண்ணி லாஸ்ட் என்ன வரும்? ரிசீவ் ஒரு வேல்யூ நமக்கு வரும். அதே சேம் தான் இங்கே. ஓகே, என்கோடு மெசேஜ் டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ணினா லாஸ்ட் என்னவோ நமக்கு ஏ டு இசட் என்ற வேரியபிளில் டைப் பண்ணி லாஸ்ட்டில் நமக்கு என்ன ஃபார்மேட்டில் என்ன என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் மெத்தடில் டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் மெத்தடில் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஃபார்மேட்டில் ஃபார்ம் பண்ணி லாஸ்ட் என்ன வேரியபிளும் உனக்கு நான் ரிசீவ்டு வரும்னு கேட்குறாங்க. அப்போனா நமக்கு ஹெல்ப் என்ற வேல்யூ தான் நமக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.